வீட்டில் இருக்கும்போது ஆஃபீஸில் இருக்கும்போது எனக்கு ஸ்கேம் கால் வந்துச்சு, என்னை ஏமாத்திட்டாங்க அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். இல்லை ஒரு இடத்துல, இல்லை இந்த ஆஃபீஸ் போனேன், இந்த கடைக்கு போனேன், இங்கே என்னை ஏமாத்திட்டாங்க, என்னோட பணத்தை மீட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லி பேங்க்குக்கு போய் கம்ப்ளைண்ட் பண்ற சம்பவங்களை நம்ம பார்த்துருக்கோம். ஆனா நான் பேங்க்குக்கு போனேன், ஹெல்ப் பண்றேன்னு சொல்லி பேங்க் ஸ்டாஃபை என்னை ஏமாத்திட்டாங்க அப்படின்னு சொல்லி எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கோமா? இப்ப அதுவும் நடந்திருக்கு. பணம் இழந்த சோசியல் மீடியா பிரபலம் சஃபி அவர்கள், அவருக்கு என்ன நடந்துச்சு அப்படின்றத வீடியோவாவே வெளியிட்டு இருக்காரு. கட்டாயம் ஃபுல்லா பாருங்க. எத்தனையோ ஸ்கேம் அவேர்னஸ் வீடியோ நான் போட்டிருக்கேன். ஒவ்வொரு வீடியோலையும் அவேர்னஸோட இருங்க, யாரும் ஏமாந்துடாதீங்கன்னு நான் அட்வைஸ் பண்ணிட்டு இருந்தேன். கடைசியில் எனக்கே விபூதி அடிச்சிட்டாங்கன்ற கதையாகி போச்சு. ஒன்றும் இல்லைங்க, கேஷ் டெபாசிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கோவூரில் இருக்கிற HDFC பேங்க்குக்கு போயிருந்தேன். உள்ளே போனால் ஒரு ஸ்டாஃப் ஒருத்தங்க இருந்தாங்க. அவங்ககிட்ட டெபாசிட் பண்ணணும்னு சொல்லி சொல்லும்போது உங்கள் அக்கௌண்ட் நம்பரை சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டு அக்கௌண்ட்டெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு, இல்லை சார் இப்போ நீங்கள் கேஷ் டெபாசிட் பண்ணீங்க அப்படின்னா சார்ஜஸ் வரும், வெளியே மிஷின் இருக்குது, அந்த மிஷினில் போய் டெபாசிட் பண்ணிருங்கன்னாங்க. சரி ஓகேன்னு நானும் மிஷினுக்கு போயிட்டு மிஷினில் போய் டெபாசிட் பண்ணிருக்கும் போது ATMக்கே வந்துட்டாங்க. சார் டெபாசிட் பண்ணிட்டு திரும்ப வாங்க சார், உங்ககிட்ட பேசணும் அப்படின்னாங்க. சரின்னு டெபாசிட்லாம் பண்ணி முடிச்சுட்டு மறுபடியும் அவங்க கிட்ட போய் உட்கார்ந்தா அவங்க என் அக்கௌண்ட்டை போட்டு செக் பண்ணாங்க இல்லையா, அந்த அக்கௌண்ட்ல ஃபிக்ஸ்டு டெபாசிட் நான் போட்டிருக்கேன் அப்படிங்கிறத பார்த்துட்டாங்க. அதை வச்சு ஒரு கேம் பிளே பண்றதுக்காக தான் என்னை கூப்பிட்டுருக்காங்கன்றது எனக்கு அப்போ புரியல. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு KYC கம்ப்ளீட் பண்ணணும் சார், ஃபர்ஸ்ட் KYC முடிச்சிருங்கன்னு சொல்லிட்டு KYC ப்ராசஸ்லாம் பண்ணாங்க. KYC முடிஞ்சிருச்சு. முடிஞ்சதுக்கு அப்புறமா இந்த ஃபிக்ஸ்டு டெபாசிட்டுக்கு வராங்க. சார் ஃபிக்ஸ்டு டெபாசிட் போட்டிருக்கீங்களே, இதுல ஸ்வீப் இன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு, உங்களுக்கு தெரியுமான்னாங்க. ஸ்வீப் இன் அதெல்லாம் தெரியலங்க அப்படின்னு. இல்ல சார், ஸ்வீப் இன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் யாரும் சொல்றது இல்லை, மேக்சிமம் நான் தான் கஸ்டமருக்கு ரொம்ப டிரான்ஸ்பரண்டா சொல்லிடுறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அப்ப ஸ்வீப் இன்னா என்னவா இருக்குன்ற ஆர்வத்தை மட்டும் தான் நான் காமிச்சேன், மற்றபடி வேற எதுவும் கிடையாது. சார் ஸ்வீப் இன்னா உங்க அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுங்க சார், அதுல ஃபிக்ஸ்ட் டெபாசிட்ல போங்க சார், அதுக்கு ஸ்க்ரோல் பண்ணுங்க சார், கடைசி வரைக்கும் ஸ்க்ரோல் பண்ணுங்க சார், கீழே பிரேக் டவுன் ஒரு ஆப்ஷன் வருது சார், அதை கிளிக் பண்ணுங்க சார். நாங்க எனக்கு ஒண்ணுமே புரியல, இது எதுக்காக கிளிக் பண்ண சொல்றாங்க என்ன ஏதுன்னு. நான் ஒரு ஸ்டாஃப், அதுவும் HDFC பேங்க்குள்ள உட்கார்ந்து இருக்கிற ஸ்டாஃப், நம்மளுடைய கன்சென்ட் இல்லாம எதுவும் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற உறுதியா இருந்தேன். அதெல்லாம் கிளிக் பண்ணா நமக்கு டீடைல்ஸ் தான் காட்டும். அட்லாஸ்ட் எப்படி இருந்தாலும் நம்மளுடைய கன்சென்ட் கேட்கும்ல, ஐ அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்னு சொல்லி டிக் பண்ணி அக்ரிலாம் கொடுத்து தானே இதெல்லாம் பண்ற மாதிரி இருக்கும்னு நினைச்சிட்டு அவங்க சொன்னது கேட்டு நம்பி நான் கிளிக் பண்ணிட்டேன். கிளிக் பண்ண உடனே என்ன ஆயிடுச்சுன்னா, என்னுடைய மொத்த அமௌண்ட்டும் அதோட இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டும் தனித்தனியா கிரெடிட் ஆயிடுச்சு. பட் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் எப்படி கிரெடிட் ஆயிருக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நான் 1.5 வருஷத்துக்கு போட்டிருந்தேன், 1 வருஷத்துக்கான இன்ட்ரெஸ்ட் மட்டும் தான் கிரெடிட் ஆயிருக்கு, மீதி 6 மாசத்துக்கான இன்ட்ரெஸ்ட் கிரெடிட் ஆகல. அந்த 6 மாசம் எப்போ கம்ப்ளீட் ஆகுதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இன்னும் 15 டேஸ்ல ஜூலை 1 அன்னைக்கு எனக்கு கம்ப்ளீட் ஆகுது. ஸோ ஜூலை 1 அன்னைக்கு நான் ஆட்டோமேட்டிக்கா நான் அதை எடுத்திருந்தேன்னா 97,000 ரூபாய் வந்திருக்கும். இப்ப அவங்க சொன்னது கேட்டு நான் கிளிக் பண்ணதுனால என் அக்கௌண்ட்டுக்கு 67,000 ரூபாய் தான் கிரெடிட் ஆயிருக்கு, 30,000 ரூபாய் வரல. அப்ப அவங்க கிட்ட கேட்கறேன், என்னங்க 30,000 ரூபாய் கம்மியா வந்திருக்கேன்னு சொல்லி கேட்டா, இல்ல சார் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம மெயில் போட்டு செக் பண்ணி என்னன்னு சொல்லி கேட்டுக்கலாம் அப்படி இப்படின்னு சொல்லி பேசிட்டு, அந்த கேப்ல பாத்தீங்கன்னா என்னுடைய டெபாசிட் அமௌண்ட் இருக்கும் இல்லையா, அந்த அமௌண்ட்டை எடுத்து மறுபடியும் ஒரு FD கிரியேட் பண்ணிட்டாங்க. எனக்கு அப்பதான் ஒரு டவுட் வந்துச்சு, ஒருவேளை இவங்களுக்கு சில டார்கெட்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, இவங்க இந்த மந்த் இத்தனை கஸ்டமர் கிட்ட FD போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி காட்டணும்னு சொல்லி அந்த டார்கெட்டை கம்ப்ளீட் பண்றதுக்காக நம்மள ஒரு ஆடா மாத்திட்டாங்களா அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்கு. ஆனா இவங்க பேசுறது எல்லாமே நமக்கு பெனிஃபிஷியலா பண்ற மாதிரியே பேசுறாங்களே, ஒருவேளை அப்படி நடந்திருக்காதான்னு உள்ள இருக்கிற வரைக்கும் எனக்கு ஒண்ணுமே புரியல. ஒரு குழப்பத்திலேயே சரி ஓகே மேம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன். போகும்போது அவங்க கான்டாக்ட் நம்பர்லாம் கொடுத்து எந்த டவுட்டா இருந்தாலும் கால் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. வெளியே வந்ததுக்கு அப்புறம் சரி ஓகே நம்ம பேங்கோடைய RMக்கு கால் பண்ணி என்னன்னு கேட்கலான்னு கேட்டாதான் அவர் சொல்றாப்புல, அது உங்களுக்கு 30,000 ரூபாய்லாம் வராது சார், இது ப்ரீ மெச்சூர்ல க்ளோஸ் ஆயிருக்கு, இன்னும் 15 டேஸ் கழிச்சு நீங்க அதை எடுத்திருந்தீங்கன்னா உங்களுக்கு 97,000 வந்திருக்கணும், இப்ப 67,000 வந்திருக்கு இல்லையா, இதுதான், இதுக்கு மேல அவங்க மெயில் போட்டு கேட்டாலும் என்ன போட்டு கேட்டாலும் வராது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாப்புல. எனக்கு செம்ம கடுப்பாയി போச்சு. உடனே அவங்க நம்பர் கொடுத்திருந்தாங்களா, அவங்களுக்கு கால் பண்ணி கேட்டா, ஆமா சார் இப்பதான் சார் எங்க மேனேஜர் கிட்ட செக் பண்ணி பார்த்தேன், அவர் இப்பதான் சொல்றாப்புல அது வராதான் சார் அப்படின்னு அசால்ட்டா சொல்றாங்க. 30,000 ரூபாய் இன்னும் 15 நாள்ல எனக்கு வர வேண்டிய அமௌண்ட்டை தேவையில்லாம கெடுத்து விட்டுட்டு அது ரொம்ப கேஷுவலா, ஆமா சார் அது எனக்கே இப்பதான் தெரியுதுன்ற மாதிரி, அவங்களுக்கே தெரியலையாமா. அப்படி ஒரு பதில கொடுத்த உடனே எனக்கு கடுப்பாயி நான் அவங்க மேல ஒரு கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணிட்டேன். கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ண உடனே அவருடைய மேனேஜர், மகாலட்சுமி ஸ்டாஃப் உடைய மேனேஜர் ஒருத்தர் கான்டாக்ட் பண்றாப்புல. கான்டாக்ட் பண்ணி எல்லாத்தையும் கேட்டுட்டு அவர் என்ன சொல்றாப்புல, சார் இப்ப புதுசா ஒரு FD போட்டிருக்காங்களே அதையும் கேன்சல் பண்ணிருங்க சார். சரின்னு அவர் சொல்றதை கேட்டு நான் அதையும் கேன்சல் பண்ணி பார்த்தேன், கேன்சல் ஆகல. அப்போ அவர் என்ன சொல்றாரு, சேம் டே கேன்சல் பண்ண முடியாது, நெக்ஸ்ட் டே மார்னிங் நீங்க கேன்சல் பண்ணிருங்கன்னு சார். நான் இன்னைக்கு மார்னிங் அதை கேன்சல் பண்ணி அவருக்கு ஸ்கிரீன்ஷாட்டும் அனுப்பிச்சிட்டேன். சரி ஓகே இந்த இஷ்யூலாம் ரிசால்வ் பண்ணி கொடுத்துருவாங்க போல இருக்கு, அவங்க மேல மிஸ்டேக்ன்றதை அவங்க அக்செப்ட் பண்ணிட்டாங்க போல இருக்குன்னு சொல்லி பார்த்தா, இன்னைக்கு மார்னிங் கால் பண்ணி
சார் நான் வந்து சிசிடிவி கேமரால செக் பண்ணேன், உங்க கையால தான் சார் நீங்க அதை பிரஸ் பண்றீங்க, அதனால அது வராது சார் அப்படின்றாரு. எனக்கு புரியல. நீங்க சொல்றீங்க கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்க, அந்த பட்டனை பிரஸ் பண்ணுங்கன்னு சொல்லி ஸ்டாஃப் சொன்னாங்கன்றதை நம்பி நான் பிரஸ் பண்றேன். என்கிட்ட இப்படி பண்ணா 30,000 ரூபாய் லாஸ் ஆகும், இப்போ நீங்க அதை க்ளோஸ் பண்றீங்க, அந்த எஃப்டி அமௌண்ட் உங்க அக்கௌண்ட்ல எடுக்கிறீங்க, இந்த மாதிரி எதையுமே சொல்லல. எந்த இன்ஃபர்மேஷனையும் கஸ்டமர் கிட்ட கொடுக்காம மிஸ்லீட் பண்ணி கஸ்டமர் கிட்ட ஃபோர்ஸ் பண்ணி அதை பிரஸ் பண்ண வச்சு அந்த அமௌண்ட்டை அக்கௌண்ட்ல வர வச்சிருக்கீங்க. இது எல்லாம் உங்க மிஸ்டேக். சரி, அப்படி பார்த்தா கூட என் கையால பிரஸ் பண்ணி தான் க்ளோஸ் பண்ணிருக்கேன்னா, இன்னைக்கு காலையில கூட என் கையால பிரஸ் பண்ணி தான் நான் க்ளோஸ் பண்ணேன். ஆனா யாரு சொல்லி க்ளோஸ் பண்ணேன்? மேனேஜர் சொல்லி தானே க்ளோஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லி கேட்டா, இல்ல சார், அதை உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு ட்ரை பண்ணேன். நேத்து இதே மாதிரி எனக்கு ஹெல்ப் பண்றதுக்கு ட்ரை பண்ற மாதிரி தான் அவங்க ஏதோ ஒண்ணு சொன்னாங்க. அவங்க எனக்கு ஹெல்ப் தான் பண்றாங்கன்னு நினைச்சு தான் நான் அதையும் பிரஸ் பண்ணேன். கடத்துல இப்ப 30,000 ரூபாய் லாஸ்ட்ல வந்து உட்கார்ந்துருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னா, இது வந்து எதுவுமே எங்க மிஸ்டேக் இல்ல, முழுக்க முழுக்க நீங்க பண்ணதுதான் அப்படிங்கிற மாதிரி மொத்த பழியும் தூக்கி என் மேல போட்டுட்டு அதை எஸ்கேப் ஆகிறதுக்கு ட்ரை பண்றாங்க. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது எனக்கு ஒண்ணு புரிஞ்சிச்சு, இது அந்த ஸ்டாஃப் தனியா பண்ணல, மேனேஜரோட ஹெல்ப்போட தான் பண்றாங்க அப்படிங்கிறது அப்படியே வெளிச்ச போட்டு காமிச்ச மாதிரி எனக்கு தெரிஞ்சிச்சு. இது எங்க உறுதியாச்சுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, காலையில அந்த மகாலட்சுமின்ற ஸ்டாஃபுக்கு கால் பண்ணி பேசி எல்லாம் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம், சார் எல்லா மிஸ்டேக்கும் என்னோடது தான், இதுல தயவு செஞ்சு நீங்க வந்து மேனேஜரை மட்டும் இன்க்ளூட் பண்ணிடாதீங்க, ஏன்னா மேனேஜர் இந்த இடத்துல இல்ல அப்படின்னாங்க. ஓ, அதாவது நீ வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லும் போதே தெரியுது மேனேஜரோட சேர்ந்து தான் இந்த வேலையை நீங்க 2 பேரும் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு. 1 மந்த்துக்கு அந்த பேங்கோடைய பிரான்ச்ல இத்தனை புது எஃப்டி போட்டிருக்காங்கன்றத காட்டணும் போல இருக்கு. அதனால கஸ்டமருக்கு எவ்வளவு லாஸ் ஆனாலும் பரவாயில்ல, அவங்க என்ன ஸ்டேஜ்ல இருக்காங்க, எங்க முடிய போகுது, எதை பத்தியும் கவலை கிடையாது. அது அப்படியே க்ளோஸ் பண்ணி புதுசா ஒரு எஃப்டி போட்டு நாங்க இந்த மந்த் அவங்களுக்கு எஃப்டி போட்டு காமிச்சோன்றதை காட்டணும். அதுதான் அவங்களுடைய ஒரே எண்ணமே. அந்த இதுக்காக இவங்க கஸ்டமர்ஸ் எல்லாம் பிடிச்சி அவங்களுக்கு லாஸ் ஆக்கி இவங்க வந்து பெனிஃபிட் பண்ணிட்டு இருக்கானுங்க. இதுல பாத்தீங்கன்னா அவங்க கிட்ட நான் தெளிவா சொல்றேன், எனக்கு ஜூலை 1 மெச்சூர் ஆகுது, எனக்கு 15 days தான் இருக்குதுன்ற வரைக்கும் நான் எல்லாத்தையும் இன்ஃபார்ம் பண்ணியும் தான் அவங்க இந்த வேலையை பார்த்து விட்டாங்க. இவ்வளோத்தையும் பண்ணிட்டு எப்படிதான் இவ்வளவு தைரியமா 2 பேரும் பேசுறாங்கன்றது தெரியல. இது அவங்களுடைய ஹெட்டுக்கு வந்து நான் எஸ்கலேட் பண்ணி மெயில் போட்டிருக்கேன், என்னோட ஆரம்ப வச்சு இதெல்லாம் மூவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன், முடிஞ்ச அளவுக்கு ரிசால்வ் பண்ணி தரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் இப்போ வரைக்கும் எந்த அப்டேட்டும் வரல. ஒருவேளை பேங்க் சைட்ல இருந்து எனக்கு வந்து ரிசால்வ் பண்ண முடியல அப்படிங்கிற பட்சத்துல கன்ஃபார்மா நான் வந்து இதை லீகலாவும் மூவ் பண்ணலாம் அப்படிங்கிற இதுல தான் இருக்கேன். ஸோ இது மூலியமா நான் என்ன சொல்ல வரேன்னா, தயவு செஞ்சு பேங்க்குக்கு போறீங்க அப்படிங்கிற பட்சத்துல நீங்க என்ன குவைரிக்காக போறீங்களோ அதை மீறி அவங்க ஏதாச்சும் பிச் பண்றாங்கன்ற போது கொஞ்சம் கவனமா இருங்க. அவங்க நம்மளுக்கு ஹெல்ப் பண்றாங்க அப்படிங்கிற எண்ணம் தான் கன்ஃபார்மா கஸ்டமர்ஸ்க்கு இருக்கும். ஏன்னா வேற யாரோ ஏமாத்துவாங்க, சரி, ஒரு பேங்க்ல ஸ்டாஃப் நம்ம கண்ணு முன்னாடி உட்காந்து ஏமாத்துவாங்கன்ற எண்ணம் யாருக்கும் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. ஆனா அப்படி உட்கார்ந்து ஏமாத்தி ஸ்கேம் பண்ற ஆட்களும் இருக்காங்க. அது ஹையர் அபிஷியலோடைய ஹெல்ப்போட தான் பண்றாங்கன்றது இந்த விஷயத்துல ரொம்ப வெளிப்படையாவே தெரிஞ்சு போச்சு. இது எனக்கு மட்டும் தான் நடந்திருக்கா இல்ல நிறைய பேருக்கு இந்த மாதிரி நடந்திருக்கா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஸோ யாராச்சும் இந்த ஹெச்டிஎஃப்சி கோவூர் பிரான்ச்ல இந்த மாதிரி இப்ப நான் ஃபர்ஸ்ட் டைமா நான் ஃபேஸ் பண்ணிருக்கேன், அந்த பிரான்ச்ல யாருக்காச்சும் இந்த இஷ்யூ இருக்குதா, அப்படி இல்ல வேற எந்த பிரான்ச்லயாச்சும் இந்த மாதிரி இஷ்யூ இருக்குதா, இல்ல எந்த பேங்க்ல மத்த பேங்க்ஸ்ல இருக்குதா, இல்ல ஹெச்டிஎஃப்சில மட்டும்தான் இந்த இஷ்யூ இருக்குதா அப்படிங்கிறதுலாம் தெரியல. சோ இந்த மாதிரி இஷ்யூ யாராச்சும் ஃபேஸ் பண்ணிருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நான் இதை பத்தின அப்டேட்டை அடுத்தடுத்து நான் வந்து சொல்றேன். இது வந்து ஒரு அவேர்னஸ்க்காக தான் உங்ககிட்ட நான் வந்து ஷேர் பண்ணேன். ஸோ தயவு செஞ்சு பேங்க்குக்கே போனாலும் சரி, பேங்க் ஸ்டாஃபே உங்க முன்னாடி பேசினாலும் நம்பிடாதீங்க, அவங்க சொல்றதெல்லாம் வந்து ப்ரெஸ் பண்ணிடாதீங்க. எதுவாக இருந்தாலும் 1க்கு 2 வாட்டி அதை ஃபுல்லா பார்த்துட்டு அதை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா முடிவெடுங்க, அதுதான் நல்லது. இங்க வந்து நான் எல்லாருக்கும் அட்வைஸ் பண்ணி கிடத்துல நானே வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்கேம்ல மாட்டிக்கிட்டேன்னு நினைக்கும் போது எனக்கு வந்து நைட்லாம் தூக்கமே வரல, இப்படி போய் ஏமாந்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஸ்கேமர்ஸ் அப்படிங்கிறவங்க எல்லா இடத்துலயும் இருப்பாங்க, பேங்க்ல கூட இருப்பாங்கன்றதை நான் இப்பதான் பாக்குறேன். ஸோ இதுக்கு ஹெச்டிஎஃப்சி சைட்ல இருந்து என்ன ரெஸ்பான்ஸ் பண்றாங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு கன்ஃபார்ம் நான் அப்டேட் பண்றேன். அப்படி அவங்க சரியான ரெஸ்பான்ஸ் பண்ணலன்றப்போ கண்டிப்பா லீகலா நம்ம இதை மூவ் பண்ணி அந்த அமௌண்ட்டுக்கு அவங்க என்னதான் பதில் சொல்றாங்கன்றத கன்ஃபார்மா பாத்திரலாம். சஃபி சொன்னதை கேட்டிருப்பீங்க, அவர் சொன்னது உண்மையிலே கொஞ்சம் புதுசா தான் இருக்கு. ஏன்னா பேங்க்லயே டார்கெட்னு சொல்லி இப்படி ஏமாத்திருக்காங்கன்னும் போது உண்மையிலே ஷாக்கிங்கா தான் இருக்கு. ஏன்னா எந்தெந்த பிரான்ச்ல எத்தனை பேரு இப்படி எத்தனை பேரை ஏமாத்திருப்பாங்கன்னு தெரியாது, எத்தனை பேர் இப்படி ஏமாத்தப்பட்டிருப்பாங்கன்னு தெரியாது. ஸோ தயவு செய்து எப்பவுமே அலர்ட்டா இருங்க.